ஜென்ரலாக எல்லாருமே நம்ம நிறைய மணி மேக் பண்ணணும், கண்டிப்பாக ரிச் ஆகணும்னு சொல்லிட்டு அதில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. பட் அந்த மணியை மேனேஜ் பண்ணுறதுல கோட்டை விட்டுருவாங்க. அந்த மிஸ்டேக்கை நீங்களும் நானும் பண்ணிடக்கூடாது. பிகாஸ் வி ஆர் டிஃப்ரெண்ட். இந்த வீடியோ பார்த்தியா நான் இவ்வளோ மணி சம்பாதிக்கிறேன்னு ஃப்ளெக்ஸ் பண்ணுறதுக்கான வீடியோ கிடையாது. இவ்வளோ மணி உள்ளே வருது அப்படின்னா அதை நான் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு சொல்கிறதுக்கான வீடியோ மட்டும்தான். நீங்களும் மணி ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, அதை ப்ராப்பராக எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் இஷ்டத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட மணியை மேனேஜ் பண்ணுறதுக்கு. இல்லைடா நானும் காலேஜ் தான் இருக்கேன், ஆர்எல்ஸ் நானும் மணியை ஏர்ன் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு நல்ல வேலைக்கு போய் மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கான என்ன ஹெல்ப்பும் நானே பண்ணுறேன், டோன்ட் வரி. பட் இப்போதைக்கும் இது உங்களுக்கான வீடியோ கிடையாது, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மேக் பண்ணலாம். இந்த வீடியோவில் நான் கரண்ட்டாக ஒரு இன்டர்னாக எவ்வளோ மணி மேக் பண்ணுறேன், அதை எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எதையும் மறைக்காமல் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இதனோட மந்த்லி எக்ஸ்பென்ஸ் பிளானர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது நம்ம ஒன்றுனா என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் இப்போ கரண்ட்டாக இன்டர்னாக வந்துட்டு மந்த்லியான 25,000 இல்லை 25K வந்துட்டு ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த 25,000 வந்துட்டு நான் எப்படி வந்துட்டு நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு இந்த ஒரு எக்ஸலில் இருக்குது. நம்ம ஒன்றா டீட்டெயிலாக என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பர்சனல் எக்ஸ்பென்ஸ் வந்துட்டு மந்த்லி ஆனால் 10,000 நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன். அந்த பர்சனல் எக்ஸ்பென்ஸ் நான் எதை மீன் பண்ணுறேன் அப்படின்னா என் வீட்டுக்கு நான் வந்து மந்த்லி ஆனால் வந்துட்டு அனுப்புகிற பணத்தை தான் வந்து பர்சனல் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு மீன் பண்ணுறேன். என் ஃபேமிலிக்கு நான் அனுப்புகிற அமௌண்ட். இதை எப்படி பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு நான் வந்துட்டு முடிவு பண்ணிட்டேன். இந்த 25,000ல் 10,000 நான் கண்டிப்பாக வீட்டுக்கு அனுப்பியே ஆகணும் அப்படின்றத நான் வந்துட்டு பிளான் பண்ணிட்டேன். ஸோ அது வந்து ஃபிக்ஸ்டாக அங்கே இருந்துச்சு. நான் மிச்சம் இருக்க பணத்தில் தான் வந்துட்டு மற்ற எக்ஸ்பென்ஸே வந்து பிளான் பண்ணேன். ஸோ எனக்கு இது வந்துட்டு மந்த்லி ஆனால் தெரியும், ஓகே மந்த்லி ஆனால் 10,000 நம்ம வீட்டுக்கு அனுப்ப போகிறோம், மிச்சம் இருக்க 15,000 தான் வந்துட்டு மற்ற விஷயத்தெல்லாம் பிளான் பண்ணணும் அப்படின்னு பண்ண விஷயம் தான் வந்துட்டு இந்த 10,000 நம்பருக்கு நான் அரைவானேன். விச் வாஸ் வெரி சிம்பிள். அண்ட் ஆல்சோ ஒரு மாதத்துலேயே எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்டரியாக, ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப பிடிச்சி பண்ணுற எக்ஸ்பென்ஸ்னால் இந்த பர்சனல் எக்ஸ்பென்ஸு நான் சொல்லுவேன். பிகாஸ் ஏதோ என் வீட்டை நானே பார்த்துக்கிற மாதிரி, ஏதோ இந்த நான் அனுப்புகிற 10,000 தான் வந்துட்டு எங்கள் அம்மா அப்பா டிபெண்டாக இருக்க மாதிரி ஏதோ எனக்கு தோணும். பட் ஸ்டில் நம்ம பணம் சம்பாதிக்கிறோம், நம்ம பணத்தை ஸ்பெண்ட் பண்ணுறோம், நம்ம வீட்டை நம்ம பார்த்துக்கிறோன்ற ஒரு ஃபீல் வந்துட்டு ரொம்ப 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 சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்கும். அதனால் வந்துட்டு ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. இந்த ஃபீல் இது ஒரு செம்ம ஃபீல், அதை எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ ஒரு 10,000 வந்துட்டு என் ஃபேமிலிக்கு நான் மந்த்லி ஆனால் சென்ட் பண்ணிடுவேன். செகண்ட் எப்படி வந்துட்டு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பென்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சி பண்ணுவேனோ, செகண்ட் வந்துட்டு கொஞ்சம் கூட பிடிக்காம, கொஞ்சம் கூட விருப்பமே இல்லாமல் ஐயையோ இது நம்ம ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணுமே அப்படின்னு ஸ்பெண்ட் பண்ணுற மணி வந்துட்டு இந்த இஎம்ஐக்கு. நான் அந்த இஎம்ஐ பற்றி டீட்டெயிலாக இன்னொரு வீடியோ மேக் பண்ணுறேன். நான் ஒரு 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 தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் ரீசெண்டாக. அதை என்ன தப்பு பண்ணேன், அதை நீங்கள் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நான் வந்துட்டு ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோ மேக் பண்ணுறது இஎம்ஐ பற்றியே தனியாக. ஸோ அதெல்லாம் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம். அந்த இஎம்ஐ வந்துட்டு மந்த்லி வந்துட்டு 3,400 rupees நான் வந்துட்டு இஎம்ஐ எக்ஸ்பெண்ட் பண்ணுறேன். நான் ரெக்ரெட் பண்ணல, பட் வந்துட்டு அதை கொஞ்சம் பெட்டராக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு எனக்கு இப்போ தோணுது. பிகாஸ் 3.4K வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. சரி நம்ம என்னென்னு பார்க்கலாம். அந்த வீடியோவில் எல்லாமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேர்ட் எக்ஸ்பென்ஸ் அகேன் இது வந்துட்டு மெடிக்கல் இன்சூரன்ஸ் நான் போட்டிருக்கேன். இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்துட்டு நான் கொஞ்சம் ஃபார் மாம்னு போட்டுக்கலாம். ஓகே, மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஃபார் மாம். இப்போ வந்துட்டு மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்துட்டு நமக்கு ரொம்ப ஒரு நான் நெகோஷியபிள் மாதிரி ஆயிடுச்சு. நம்ம எல்லாருக்குமே மெடிக்கல் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக வேணும். நமக்கும் சரி, நம்ம பேரண்ட்ஸ்க்கும் சரி, நமக்கு சிப்ளிங்ஸ் இருந்தாங்கன்னா சிப்ளிங்ஸ்க்கும் கண்டிப்பாக நம்ம மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்தே ஆகணும். நான் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு எங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு நான் மந்த்லி ப்ரீமியம் நான் எவ்வளோ கட்டுறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1,106 rupees நான் வந்துட்டு மந்த்லி பே பண்ணுறேன். இது மந்த்லி ப்ரீமியம். நீங்கள் ஆனுவலாக வேணும்னா ஆனுவலாக கூட கட்டிக்கலாம். நான் வந்துட்டு அதை வந்துட்டு மந்த்லியாக பிரித்து மந்த்லியாக கட்டிக்கிட்டு இருக்கேன். நான் இதை பற்றியுமே ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோ மேக் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஹெல்த் இன்சூரன்ஸ்னால் என்ன, பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும், எங்கே பர்ச்சேஸ் பண்ணணும், எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயில்டாக ஒரு அல்டிமேட் கைட் டு பை மெடிக்கல் இன்சூரன்ஸ்னு ஒரு வீடியோ பண்ணலான்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் ரொம்ப டீட்டெயில்டாக நான் எல்லாமே சொல்கிறேன். சரி, இது வந்துட்டு இன்னும் இந்த மந்தில் வந்துட்டு 1,106 rupees மெடிக்கல் இன்சூரன்ஸுக்காக அப்படியே போயிடும். அதுக்கப்புறம் மிச்சிருக்கு எல்லாமே ப்ரெட்டி செல்ஃப் எக்ஸ்பிளனேட்ரின்னு நினைக்கிறேன். ஜிம்முக்கு நான் ரீசெண்டாக இன்னொரு வீடியோ போட்டிருந்தேன், ஜிம் மறுபடியும் ரெஸ்யூம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஜிம்முக்கு வந்துட்டு மந்த்லி ஒரு 1,000 rupees என்னோட மந்த்லி ஜிம் ரெண்ட்டாக அது என்ன சொல்லுவாங்க ஃபீஸ், அது வந்துட்டு ஒரு 10,000 நான் வந்து 1,000 rupees நான் வந்துட்டு அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறேன். சரி, அது ஒரு 1,000 rupees போயிடும். ரூம் ரெண்ட் நான் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி நான் சென்னையில் தான் காலேஜ் படித்தேன், வேலையும் சென்னையிலே கிடச்சிது. ஸோ அங்கே வந்துட்டு தங்கி இருக்கிறதுக்கு ரூம் இருக்கு இல்லையா, அந்த ரூமுக்கு ரெண்ட் வந்துட்டு
ஒரு மாதமான 3500 ஸ்பெண்ட் ஆகும். நாங்கள் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாக வந்து ரூம்மேட்ஸாக வந்துட்டு நாங்கள் இருக்கோம். அதனால் வந்துட்டு இது ஒரு 25,000 நினைக்கிறேன் ரூம் ரெண்ட். அதை வந்துட்டு நாங்கள் ஒரு 7 to 8 பேர் இருக்கோம். அதை நம்ம டிவைட் பண்ணி ஒரு மந்த்லி ஆவரேஜாக 3500 rupees வரும் ரூம் ரெண்ட். ஸோ அதையே நான் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் ரூம் ரெண்ட். அப்புறம் வந்துட்டு டயட் வந்துட்டு ஒரு மாதத்துக்கு 3000 rupees ஸ்பெண்ட் ஆகும். இது நிறைய பேர் கம்மி அப்படின்னு தோணலாம். கம்மினா இது கம்மி தான், பட் நான் ஏன் 3000 போட்டிருக்கேன் நான் சொல்கிறேன். ஒரு நாளில் 3 மீல்ஸ் இருக்கு இல்லையா, 3 மீல் நம்ம சாப்பிடுவோம். 3 மீலில் ஒரு மீல் நான் ஆஃபீஸ்லேயே சாப்பிட்ருவேன். எனக்கு ஆஃபீஸில் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு மீல் வந்துட்டு டெய்லி ஆஃபீஸ்லேயே சாப்பிட்ற மாதிரி ஆகிடும். வீக்கெண்ட்ஸ் தவிர வீக் டேஸ் நான் ஆஃபீஸ் போவேன், ஆஃபீஸ்லேயே வந்துட்டு நல்லா சாப்பிட முடியும். நான் ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டு அதே சொல்லியிருந்தேன். நான் ஈவினிங் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 3:30 to 12:30 தான் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நைட் வந்துட்டு நான் மேக்ஸிமம் ஆஃப் தி டைம் வந்து ஆஃபீஸில் சாப்பிட்ருவேன். ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு எக்ஸ்பென்ஸ் கொஞ்சம் கம்மி டயட்டில். நான் எல்லாத்தையும் சேர்த்து தான் மீன் பண்ணுறேன். மார்னிங், மதியானம், நைட் எல்லாத்தையும் சேர்த்து நான் வந்துட்டு 3000 rupeesக்குள்ளே நான் முடிச்சிட முடியும். ஸோ அதனால் எனக்கு 3000 rupees இப்போ எனக்கு போதும்னு தோணுது. இப்போ ஃப்யூச்சரில் பத்தலை அப்படின்னா இதில் கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணிக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்தாலும் வரலாம். ஸோ டயட்டுக்கு 3000 rupees நான் வந்து மந்த்லி ஸ்பெண்ட் பண்ணுறேன். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி ரீசார்ஜ் வந்துட்டு 350 rupees நான் ஸ்பெண்ட் பண்ணணும். அது வந்துட்டு என்னால் இவர் எதுவுமே பண்ண முடியல. இது வந்துட்டு முடிஞ்சால் இந்த 350 வந்து வேறு எங்கேயாவது ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு தோணும். பட் வழியே இல்லை, ரீசார்ஜ் பண்ணியே ஆகணும். அதனால் 350 rupees அப்படியே போயிடும். அப்புறம் வந்துட்டு பெட்ரோல் வந்துட்டு நான் ஒரு வண்டி வாங்கியிருக்கேன் ரீசெண்டாக. அந்த வண்டிக்கு வந்துட்டு 500 rupees மந்த்லி ஆனால் நான் பெட்ரோலுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்கேன். அது எப்படி போகணுன்னு இப்போ தான் பார்க்கணும். 500 rupees வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும் ஆப்வியஸ்லி. அது ஏன் கம்மியாக இருக்குது அப்படின்னா, நான் மேக்ஸிமம் ஆஃப் தி டைம் வந்து நான் வண்டியை வந்துட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. பிகாஸ் நான் மார்னிங் ஜிம் போகிறதுக்கு நான் வந்துட்டு யூஸ் பண்ணுவேன் என் பைக்கை. இல்லைனா வந்துட்டு ஏதாச்சும் க்ராசரிஸ் வாங்கணும், இல்லை ஏதாச்சும் வந்துட்டு நெசசிட்டிஸ் வாங்கணும் அப்படின்னா மட்டும்தான் பக்கத்தில் இருக்க கடைக்கு அந்த மாதிரி வந்துட்டு சும்மா வந்துட்டு நான் போயிட்டு வருவேன். ஸோ ஒரு நாளைக்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 kilometers தான் மேக்ஸ் டு மேக்ஸ் நான் அவ்வளோதான் ஓட்டுவேன். இதுக்கு மேலே ஓட்ட மாட்டேன். மேக்ஸிமம் ஆஃப் தி டைம் வந்துட்டு ஆஃபீஸில் இருக்கனால ஆஃபீஸ்க்கு நான் கேபில் போயிடுவேன். ஸோ பெருசாக வண்டி யூஸ் பண்ணுற நீடு வந்து எனக்கு இப்போ இல்லை. அதனால் 500 நான் மந்த்லியே 500 நான் ஸ்பெண்ட் பண்ணாலும் எனக்கு வந்துட்டு போயிட முடியும். என் வண்டி பார்த்தீங்கன்னா நல்லாவே மைலேஜ் கொடுக்கும். ஒரு 35 to 40 km/லிட்டர் கொடுக்கும். அதனால வந்துட்டு எனக்கு 500 rupees பெட்ரோல் அடித்தாலே வந்துட்டு எனக்கு போதுன்ற மாதிரி எனக்கு தோணிடும். சரியா, நான் அதை பற்றியும் ஒரு வீடியோ மேக் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்கேன். எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 9th எக்ஸ்பென்ஸ் சென்னை டு மதுரை ₹1000 அப்படின்னு போட்டிருக்கேன். ஒரு மாதத்துக்கு கண்டிப்பாக நான் ஒரு வாட்டியாச்சும் என் ஊருக்கு நான் போயிட்டு, இப்போயும் நான் வீட்டில் தான் இருக்கேன், வீட்டுக்கு போயிட்டு நான் வந்துடுவேன். என்னால் வந்துட்டு வீட்டுக்கு போகாமல் இருக்க முடியாது. நான் கண்டிப்பாக மந்த்லி ஒரு வாட்டியாச்சும் என் வீட்டுக்கு போயிட்டு எங்கள் அம்மா அப்பா கூட நான் வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். அது எனக்கு நான் நெகோஷியபிள் மாதிரி. அதனால் அவாய்டே பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நான் வந்துட்டு போயிட்டு வந்துடுவேன். ஒரு வாட்டி நான் சென்னையிலேருந்து மதுரைக்கு போகிறதுக்கு 500 rupees ஸ்பெண்ட் பண்ணுவேன். மறுபடியும் அங்கேருந்து இங்கே வரதுக்கு இன்னொரு 500 ஸ்பெண்ட் ஆகும். ஸோ ஒரு மாதத்துக்கு கண்டிப்பாக 1000 rupees இந்த ட்ராவலுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும். இது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதுலேயுமே அந்த எக்ஸ்பென்ஸையுமே அதில் இன்க்ளூட் பண்ணிக்கேன் 1000 rupees அப்படின்னு சொல்லிட்டு. யாராச்சும் வந்துட்டு மதுரை டு சென்னை போகிறீங்க, சென்னை டு மதுரை போகிறீங்க அப்படின்னா இதை விட கம்மியாக எக்ஸ்பென்ஸ் ஆகிற மாதிரி ஏதாச்சும் ஒரு வே தெரியும் அப்படின்னா அதை எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்டர்டைன்மெண்ட். இந்த என்டர்டைன்மெண்ட் வந்துட்டு ஆப்வியஸ்லி வீக்லி வந்துட்டு அந்த வீக்கெண்ட்ஸ் வந்துட்டு நான் ஆப்வியஸாக வெளியே போவோம் இல்லையா, ஃப்ரெண்ட்ஸோடையோ இல்லை யாராச்சும் வெளியே போவோம் இல்லையா. அப்போ வந்துட்டு மேபி ஒரு படத்துக்கு போகிறோம் இல்லை ஏதாவது அவுட்டிங் போகிறோம் அப்படின்னா அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாதத்துக்கு நான் 600 rupees அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். அந்த 600 rupeesல நான் மந்த்லி ஒரு படத்துக்காச்சும் கண்டிப்பாக போவேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயாச்சும் வெளியே கூப்பிட்டாங்க அப்படின்னா ஏதாச்சும் போகிறது உண்டு. அதனால் வந்துட்டு ஒரு 600 rupees அங்கே போயிட்டு ஒரு மந்த்லி 600 என்டர்டெயின்மெண்ட்டுக்கு எனக்கு வந்து ரொம்ப பெரிய எக்ஸ்பென்ஸ் மாதிரி தோணல. ஐ திங்க் இட் இஸ் வெரி ரீசனபிள். ஸோ 600 rupees அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணலாம், தப்பு இல்லை. பிகாஸ் வீக் டேஸ் வந்து 5 days நான் ரொம்ப பிஸியாக இருக்கனால வீக்கெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் லிபரலாக இருக்கிறதுக்கு நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அதனால் 600 rupees ஓகே தான், எனக்கு ஒன்றும் பெருசாக தோணல. நெக்ஸ்ட் அதர் எக்ஸ்பென்சஸில் வந்துட்டு ஹேர் கட், ஆன்லைன் கோர்ஸ், நெசசிட்டிஸ் அப்படின்னு நான் போட்டிருக்கேன் இல்லையா. அது போக நிறைய இருக்குது. மேபி ஒரு எக்ஸட்ரா வேணால் போட்டுக்கலாம். நிறைய இருக்குது. ஹேர் கட் வந்துட்டு நான் இப்போ பண்ணல. இப்போ கரண்ட்டாக வந்து கொஞ்சம் முடி நிறையவே இருக்குது. பிகாஸ்
எனக்கு கொஞ்ச நாள் முடி வளர்க்கலாம் அப்படின்னு தோணுது. பட் கண்டிப்பாக மந்த்லி ஆனால் நம்ம ஒரு வாட்டியாச்சும் ஹேர் கட் பண்ணுவோம். ஸோ அதுக்கே வந்துட்டு ஒரு 200 to 250 ருபீஸ் வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் வந்து ஏதாச்சும் யூடமியில் ஆன்லைன் கோர்ஸ் ஏதாச்சும் நிறைய பர்ச்சேஸ் பண்ணுவேன். நிறைய பர்ச்சேஸ் பண்ணி நிறைய லேர்ன் பண்ணுவேன். அதுக்கும் வந்துட்டு எனக்கு ஸ்பெண்ட் பண்ணும் அப்படின்னு தோணும். அதுக்கப்புறம் நெசசிட்டிஸ் ஏதாச்சும் சின்ன எக்ஸ்பென்ஸ் ஏதாச்சும் போய் கடையில் போய் தான் வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கும் வந்துட்டு ஒரு எக்ஸ்பென்ஸ் ஆகும் இல்லையா? அது எல்லாமே சேர்த்து 500 ருபீஸ் ஒரு மந்த்துக்கு நான் வந்துட்டு ஒதுக்கியிருக்கேன். அது எப்படி போகுது அப்படின்னு பார்க்கலாம். எனக்கு வந்துட்டு இதெல்லாம் பத்துமா அப்படின்னு தெரில. பிகாஸ் இது எல்லாமே நான் வந்துட்டு ஒரு 2 மந்த்ஸை தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். 2 மந்த்ஸில் எனக்கு இப்போதைக்கும் எனக்கு எந்த ப்ராப்ளமே இல்லை. கரெக்டாக போயிட்டுருக்கு 2-3 மந்த்ஸாக. இதுக்கு மேலே வந்துட்டு கரெக்டாக போகுமா, ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணுவான் அப்படின்னு நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இப்போதைக்கு எவ்ரிதிங் இஸ் குட். ஸோ இந்த எல்லா எக்ஸ்பென்ஸுமே வந்துட்டு மந்த்லி போச்சு அப்படின்னா 24,956 ருபீஸ். இதுதான் நான் வந்துட்டு ஒரு மந்த்லி நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஒரு மந்த்லி நான் 25,000 வந்துட்டு 24,956 ருபீஸ் நான் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணுறேன். இப்போ நீங்களோட மந்த்லி எக்ஸ்பென்ஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதில் ஒரு விஷயம் நோட் பண்ணியிருப்பீங்க, விச் இஸ் என்கிட்ட சேவிங்ஸே இல்லை. நான் ₹1 கூட சேவ் பண்ணவே இல்லை, விச் இஸ் ரியலி பேட், விச் இஸ் அ ஹியூஜ் மிஸ்டேக். நம்ம மணி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சேவ் பண்ணணும், அதை லிக்விடாக வச்சுக்காமல் ப்ராப்பராக வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணி ப்ராப்பராக க்ரோ பண்ணணும். அது எல்லாமே ரொம்ப நல்லாவே தெரியும். பட் நான் ரீசெண்டாக பண்ண ஒரு மிஸ்டேக்னால, நான் சொன்னேன் இல்லை அந்த இஎம்ஐ கட்டுறேன் அப்படின்ட்டு, அந்த மிஸ்டேக்னால என்னால் சுத்தமாக சேவ் பண்ணவே முடியல. அது எல்லாமே நான் எதுக்கு இஎம்ஐ எடுத்தேன், அதனால் அது எப்படி அந்த சேவிங்ஸ் அஃபெக்ட் பண்ணுது, நான் பண்ண அந்த மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணாமல் இருக்கிறதுக்கு எல்லாமே டீட்டெயிலாக அதையும் மறைக்காமல் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள் இந்த வீடியோ வந்துடும். ஸோ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. நான் வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி நான் பற்றியா இவ்வளோ சம்பாதிக்கிறேன் அப்படின்னு காட்டுறதுக்கான வீடியோ அது கிடையாது. நான் சம்பாதிக்கிற பணத்தை நான் இப்படி தான் ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு காட்டுறதுக்கான வீடியோ மட்டும்தான். நீங்கள் உங்களோட மணியை எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல், எங்கே ஸ்பெண்ட் பண்ணணும், எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணும் தெரியாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா கொடுத்துருக்கோம் நம்புகிறேன். அது நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதனால் வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ that's all. இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வேல்யூ ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் நம்புகிறேன். தேங்க்யூ so much for watching. Shriyam's got you covered. என்னோட மந்த்லி எக்ஸ்பென்ஸில் ஒரு ஸ்கோப் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. இன்ஃபேக்ட் 2 இருக்குது. அது என்னென்னா, ஒன்று ஜிம், இன்னொன்று மொபைல் ரீசார்ஜ். மொபைல் ரீசார்ஜ் பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருந்த மாதிரி ஒரு மாதத்துக்கு நான் 350 ருபீஸ் நான் அதுக்கு மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுறேன். அது எனக்கு எப்போயுமே கொஞ்சம் அதிகம்னு தோணும். இன்ஃபேக்ட் அது வந்துட்டு 28 டேஸ்க்கு தான், ஒரு மந்த்லி கூட இல்லை. ஒரு மந்த்லிக்கு நம்ம ஆவரேஜாக வந்துட்டு 30 டேஸ்னு வச்சுக்கிட்டா கூட நம்ம 2 நாள் ரீசார்ஜ் இல்லாமல் தான் இருக்க போகிறோம். ஸோ 2 நாள் 12 மந்த்ஸ் அப்படின்னா கிட்டத்தட்ட 24 டேஸ் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக ரீசார்ஜ் பண்ணுவோம். கிட்டத்தட்ட ஒரு 13 மந்த்ஸ் நம்ம ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி அது இருக்குது. ஸோ அதை நம்ம நெகேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம மந்த்லி பண்ணாமல் ஆனுவலாக நம்ம ரீசார்ஜ் பண்ணோம் அப்படின்னா அதில் கொஞ்சம் சேவ் பண்ண முடியும். அந்த அமௌண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாகும் 350 ஸோ அதுவும் ஒன்று நான் கண்டிப்பாக பண்ணணும். செகண்ட், நான் சொன்ன மாதிரி ஒரு ஜிம் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி ஒரு மாதத்துக்கு 1000 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணுறேன். அதுவும் மந்த்லி ப்ரீமியமாக நம்ம மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷனாக நம்ம பே பண்ணோம் அப்படின்னா, அதே மந்த்லி இல்லாமல் ஆனுவலாக நம்ம பே பண்ணுறோம். ஒரு 6 மந்த்ஸுக்கு நான் பே பண்ணேன் அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் கம்மியாகும் இல்லையா? மேபி என்னோட ஜிம்மில் வந்து ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷனே 6000 நினைக்கிறேன். அப்படி பார்த்தா மந்த்லி வந்துட்டு 500 தான் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்துட்டு இந்த 2 விஷயத்தை நான் கண்டிப்பாக வந்துட்டு இன்னும் கொஞ்ச நாளில் இன்கார்பரேட் பண்ணியே ஆவேன்.